ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஜூலை 20 எண்ட் ஆஃப் ஆப் டே வந்து 74லேருந்து 75 ஆக போகுது. ஸோ எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. நான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்தேன். மண்டே இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டேனால பெருசாக அந்த வேலையும் கிடையாது. சும்மா நம்மளுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்தாங்க. என்ன ஒர்க்கு எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான், நல்ல கம்பெனி தான், சம்பளம் நல்ல சம்பளம் தான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே என்பதுனால அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு சீக்கிரமாக விட்டுட்டாங்க. பட் நான் கிளம்பிட்டோம். நானும் 2 பையனும் ஜாயின் பண்ணியிருந்தேன் புதுசாக. அங்கே இருந்தவங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் போல். டைமிங் இது எனக்கு தெரியல. ஸோ போக போக தான் தெரியும் என்ன ஒர்க்கு என்ன டைமிங் தெரியும். சரி, ஓகே. அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வேலை இருக்கும்போது வேலை பார்க்குறோம், வேலையில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஃபோன் பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், சாப்பிடும்போதும் ஃபோன் பார்க்குறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கும்போதும் ஃபோன் பார்க்குறோம், திரும்ப வேலைக்கு போயிடுறோம். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கோம், வேலை செய்யும்போதும் பாட்டு கேட்குறோம், ஃபோன் பார்க்குறோம், இல்லைனா லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்கோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடும்போதும் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், தூங்கிறதுக்கு முன்னாடியும் ஃபோன் பார்க்குறேன். ஸோ நான் தூங்கும்போது 2 மணி ஆகிடுது. காலை எழுந்த உடனே ஃபோன் பார்க்குறேன், பாத்ரூம் போய்ட்டு வந்து ஃபோன் பார்க்குறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுடைய மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்து ஃபோன் பார்க்குறேன், மல்லிகை கடையில் உட்காந்தும்போது ஃபோன் பார்ப்பேன், வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது ஃபோன் பார்ப்பேன், திரும்ப ஒர்க்கு போய்டுவேன். ஸோ இந்த ஃபோன் அப்படின்றது என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் பண்ணுறேன். நான் வந்து ஃபோன் வாங்கின புதுசில் வந்து பெருசாக நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நெட்டும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அந்த 4G ஜியோ அன்லிமிட்டட் டேட்டா வந்தது அப்புறமேட்டு அந்த ஃபோன் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப அதிகமாகிடுச்சு. நானே அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதே சமயம் வந்துட்டு பான் பார்க்குறது, மாஸ்டர்பேஷன் பண்ணுறதும் இருக்குது. எப்போது அந்த டைமில் 2020, 21 அந்த டைமில். சரி, நம்ம ஃபோன் பார்க்கறதுக்கு கம்மி பண்ணுவோம், பான் பார்த்து கம்மி பண்ணிப்போம், மாஸ்டர்பேஷன் கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஸோ நான் பான் பார்க்காம இருப்பேன், ஒரு 3 வாரம் இருப்பேன். அண்டு மாஸ்டர்பேஷன் பண்ண 3 வாரம் இருப்பேன். ஆனால் ஃபோன் பார்க்காம என்னால் 1 டே கூட இருக்க முடியல. சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வந்து நெட்டு காலியாகிடும். அப்போது திரும்ப 1 GB நெட்டு போட்டு பார்த்துட்ருப்பேன். ஜியோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ நான் பாத்ரூமில் போயிட்டு தான் படம் பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணுவேன். நான் பாத்ரூமில் போயிட்டேன்னா நெட்டு கிடைக்காது. அப்போது நான் என்ன பண்ணேன், மாடிக்கு போயிட்டு என்ன படம் பார்க்கணுமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நெட்டு போட்டிருந்தோம், ஆத்வே போட்டிருந்தோம். ஸோ அது இருக்கும் போது நான் படம் பார்த்தேன், அதிகமாக படம் பார்ப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செல்ஃபோனுக்கு நம்ம அடிமை இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போட்டு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இருந்தாலுமே அந்த ஃபோன் அடிக்ஷனை விட முடியல. நான் வந்து ஒரு வாரமும் வந்துட்டு நம்ம எப்போல்லாம் மாஸ்டர்பேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு கிளாரிட்டிக்கு ஒன்று கிடைக்கும். இனிமேல் நான் பண்ணவே கூடாதுடா, இனிமேல் நம்ம பாவனும் பார்க்கக்கூடாது, இனிமேல் நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். அந்த முடிவில் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 1 வீக் ஆச்சு நான் இருப்பேன். ஆனால் அந்த 1 வீக்கில் ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா கேட்டால் முடியாது. ஃபோன் பார்க்காம இருக்கவே முடியல. ஸோ அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமா, எல்லாருக்குமே அந்த ஒரு அடிக்ஷன் ஒன்று இருக்குது. சும்மா இருந்தோம் அப்படின்னா ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸு கேங் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. மொத்தமாக ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அமைதியாகிடுவாங்க. அமைதியாகிட்டு ஆளுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஒருத்தன் பேச ஆரம்பிப்பான், ஒருத்தன் கேட்டுகிட்டே இருப்பான், ஒருத்தன் ஃபோன் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அமைதியாகிடும், திரும்ப ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு ஃபோனில் வரக்கூடிய கண்டென்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபோன் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே ஃபோன் பார்க்குற கலாச்சாரம் வந்து இப்போது ரொம்பவே பெருசாக பரவிடுச்சு. இதை வந்து இதுக்கு மேலே போய் ஸ்டாப் பண்ண முடியுமாலாம் முடியாது. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து நார்மல் மெசேஜை யூஸ் பண்ணாமல் இப்போ நார்மல் மெசேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் விளம்பரமாகவே இருக்கும். அதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, பேங்கில் மெசேஜ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அந்த மெசேஜாக தான் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் தாங்க இப்போ பிரதானமாக எல்லாக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் இல்லாத ஆளே கிடையாது. ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்போ தான் வந்து எல்லாட்டே வருது. அப்போது அவன் என்ன கேட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணும், 99 ரூபா பே பண்ண சொன்னான். ஆனால் அப்புறமேட்டு அதை யாரும் பேவும் பண்ண மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பில். இப்போ வாட்ஸ்அப்லேயுமே விளம்பரம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்குறது நடுவில் ஒரு விளம்பரம் வருது. இன்ஸ்டாகிராம் மாதிரி வாட்ஸ்அப் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் அவங்ககிட்ட ஃபோன் இருக்கோ ஃபோன் இல்லையோ நெட்டு வேர்ல்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிப்பான். இப்போது வந்து ஃபேஸ்புக் யார் யூஸே பண்ணுறது கிடையாது, இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
என் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க. இப்போ நான் மட்டும் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். அவன் பார்க்குற ரீல் என்னால் பார்க்க முடியாது. அவன் எனக்கு ரீல் அனுப்பியிருப்பான். ஸோ எங்கள் அம்மா ஒரு ரீல் அனுப்பியிருப்பாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இருக்கும்போது நான் மட்டும் உட்காந்து இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்களேன், என்னால் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்க முடியல. அப்போ நான் உடனே இப்போ இன்ஸ்டால் பண்ணி அவங்க என்ன பார்க்குற இவங்க என்ன பார்க்குறேன் நானும் உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபேஸ்புக் யாருமே யூஸ் பண்ணல, அதனால நான் யூஸ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கூட இருக்கிறவன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறான், ஆனால் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு அது பிரச்சனை. ஸோ அப்போ நானும் ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணி நானும் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஏஞ்சல் 1 க்ரோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை உட்காந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காசு எடுத்து லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு நம்மளுமே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நானும் இன்ஸ்டால் பண்ணி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவங்க ஒன்று பண்ணுறாங்க, நம்ம ஒன்று பண்ண மாட்டோம். அப்போது நானும் அதை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க வந்து என்னை கண்டுக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம். எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது, என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லாமல் இருந்தால் அப்போ அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடியாது. அப்போ நானும் வாட்ஸ்அப் வச்சுக்கணும். எல்லாருக்கிட்டையும் யூடியூப் இருக்குது, அப்போ என்கிட்ட யூடியூப் இருக்கணும். எல்லாருக்கிட்டையுமே ட்விட்டர் இருக்குது, அப்போ நானும் ட்விட்டர் வச்சுக்கணும். எல்லாருக்கிட்டையும் டெலிகிராம் இருக்குது, அப்போ நானும் டெலிகிராம் வச்சுக்கணும். இல்லையா மற்றபடி பார்த்து இந்த ரேப்பிடோ, நான் இந்த ஆட்டோ புக் பண்ணுவாங்களே அந்த ஆப் சொல்கிறேன், ரேப்பிடோ, யூபர், ஓலா, இதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். எப்பயாவது ரேரஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 வாட்டி யூஸ் பண்ண பெரிய விஷயம். அந்த மாதிரி ஆப்லாம் வந்துட்டு இருக்காது. அன்றைக்கி தேவைப்பட்ட மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணி புக்கிங்கே பண்ணுவோம். ஸோ இந்த ரேப்பிடெலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பிரதானமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூப்பு, அவ்வளோதான். நான் மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவேனே. சம்டைம் ஏதாவது படம் பார்க்கணுன்னா அதுக்கு ஆப் இருக்குது, படத்தை டவுன்லோட் பண்ணி நான் பார்த்துட்ருப்பேன். ஃபோன் அடிக்ஷனை விடவே முடியல, இதுதான் என் பிரச்சனையே. நானும் வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு என்னென்ன ஆப்லாம் இருக்குது, நிறைய ஆப் இருக்குது. பிளாக் ஆப் அண்டு சைட்னு ஒரு ஆப் இருக்குது, அண்டு டோப்பமைன் டீடாக்ஸ் ஒரு ஆப் இருக்குது, ஃபோன் லாக்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப்லாம் ஆன் பண்ணோன்னா ஃபோன் யூஸே பண்ண முடியாது, ஃபோன் ஆனே பண்ண முடியாது. முக்கியமாக கால் பேச கூட ஃபோன் ஆனே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி அது வந்து ஒரு 2 வாட்டி ஒர்க் ஆகும், 3வது வாட்டி எனக்கு காண்டாயிடும். என்னடா நீ ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நானே இப்போ என்ன பண்ணுறேன், அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலுமே என்னால் ஃபோன் அடிக்ஷனை விட்டு வெளியே வரவே முடியல. ஸோ ஒரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 ஹவரு, யூடியூப்பில் ஒரு 1 ஹவரு, ட்விட்டருக்கு போனால் அது ஒரு 2 ஹவரு, ஏதாவது படம் பார்த்தா அதுக்கு ஒரு 2 ஹவரு, அப்படியே என்னுடைய அந்த 8 மணி நேரம் அப்படியே அதிகே போயிடுது. மீதி ஒரு 16 மணி நேரத்தில் ஒரு 8 ஹவர் தூங்கிடுறேன். பேலன்ஸ் 8 ஹவர் வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, இதிலே தான் போயிடுது. ஃப்ரீ டைம் 8 ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக ஃபோன், அதுக்கு மேலேயும் ஃபோன் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப இதுவே வந்து ரொம்ப ஒரு மன உடைச்சலாக இருக்குது. நாம் ஒரு முடி எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ட்விட்டர், இதை 3 தான் ஆப் நான் எதாமல் யூஸ் பண்ணுறேன். இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே என்னால் வந்து அது இல்லாமல் இருக்கவே முடியல. அது எனக்கு வேணும், அது ஒரு போதை மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த ஃபோன் அடிக்ஷனை விடுறது எதாவது ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே வந்துட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் போய் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துமே என்னால் விட முடியல. முக்கியமாக சொல்லப்போ அந்த வால்பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த வால்பேப்பரில் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ நான் வச்சுப்பேன். எதுக்காகனா அம்மா அப்பாவை நல்லா பார்த்தோன்னு அப்படின்னா நம்ம நல்லா வேலை செய்யணும். ஃபோன் பார்த்தோன்னா வேலை செய்ய முடியாது. அப்போது அம்மா அப்பாவை நல்லா பார்த்தோன்னா நீ ஃபோனை தொடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுப்பேன். அதுவும் ஒர்க் ஆகலை. அண்டு நம்ம வந்து இந்த ஃபோனை லாக் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பின்னு அப்புறம் அந்த பேட்டர்னு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர், என் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஒரு பெரிய லாக் மாதிரி செட் பண்ணேன். ஏன்னா அது ஒரு வாட்டி திறக்கும் போதும் நம்ம கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நான் ஒரு 1 டே ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு பிடிக்கல, திரும்ப லாக்லாம் எடுத்துட்டேன். இல்லை நம்மளுக்கு ஒரு பைக் வேணும், நம்ம இவங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுப்பேன் இல்லையா, அவங்க ஃபோட்டோ வந்து வச்சுப்பேன். திரும்பவும் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்து எப்படி ஓப்பன் பண்ண மாட்டோம்னு நினச்சணும். நம்மளுக்கு யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க ஃபோட்டோ வச்சோன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ண மாட்டோம்னு நினச்சேன். பட் அப்படிலாம் கிடையாது. டக்குன்னு அது மூளை வந்து மறந்து போயிடுது. பிரெயினுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணாலுமே அது மறந்து போயிடுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் என்ன பண்ணால், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 5 டேஸ் கிட்ட போயிடுச்சுங்க. ஓகேவா, 6வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, பட் அப்போது நான் என்ன நோட் பண்ணேன்னா, அந்த 5 டேஸில் வாட்ஸ்அப்பில் இந்த நோஃபேப் குரூப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த வாய்ஸ் சாட் ஒன்று பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அது மணிக்கணக்காக கேட்டுட்டு இருப்பேன். குரூப்பில் யாரோ மெசேஜ் பண்ணி ரீப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதனா வந்து யூடியூப் லிங்க் போடுவாங்க, அதை பார்த்துட்டு இருப்பேன். இப்படி யூடியூப் இல்லாமலே வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துட்டு இருப்பேன். வாட்ஸ்அப்பில் யூடியூப் லிங்க் வந்து வச்சு அதை கிளிக் பண்ணச்சு அது வாட்ஸ்அப்புக்குள்ளேயே ப்ளே ஆகும். அது நம்ம ஆப் தேவை கிடையாது.
அதை வச்சு நான் பார்த்துட்டு இருப்பேன். சரி, இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்து நோ ஃபேப்பில் 75 டேஸ் வந்தாலுமே ஃபோன் அடிக்ஷனை விட்டு இருக்க முடியல, ஒன் டே இருக்க முடியல. இப்போ ரீசெண்டாக அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் ஒரு 1 o'clock நான் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் அது போகுது. ஓகேவா, அந்த 1 o'clockலேருந்து ஒரு 4 o'clock ஒர்க் பண்ணுறோம். அந்த 4லேருந்து 5 வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ணும். அந்த 5 to 6 வரைக்கும் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு 1 hour இருக்கிறோம். ஆனால் அந்த 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அது ஒரு 2 நாள் போகும். ஐயோ, நம்ம வந்து ஃபோன் அடிக்ஷன் அதிகமாகிடுச்சு, திரும்ப திரும்ப ஒரு 1/2 hour, திரும்ப ஒரு 1 hour, அந்த மாதிரி தான் அது போய்கிட்டே இருக்குது. என்னால் என்ன பண்ணாலுமே இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து விடவே முடியல. நான் திரும்ப இந்த வீடியோ எதுக்காக போகிறேன்னா, ஃபோன் அடிக்ஷன் இருக்கிறது மூலயமா என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்டென்ட்டை அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ட்விட்டர் இது எல்லாமே கன்சியூம் பண்ண ஃபன்னியான கண்டென்ட் வரும், இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வரும், ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் வரும், அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன் வரும், இல்லை மூவி சீன்ஸ் வரும். அதே சமயத்தில் இந்த பான் சம்மந்தப்பட்டமான ஒரு சில வீடியோஸும் வருது. அது சம்டைம்ஸ் நம்மளை ட்ரிகர் பண்ணுது, சம்டைம் அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுது, இந்த மாதிரிலாம் நடக்கவும் செய்யுது. இதுவே ஒரு வேளை நம்மளை வந்து இந்த பான் அடிக்ஷனுக்குள்ளே திரும்ப தள்ளி விட்டுருமோ, நோ ஃபேப் ஸ்ட்ரீக்கை வந்து அதை உடச்சி விட்டுருமோன்னு பயமாகவும் இருக்குது. ஸோ நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன். நம்ம எப்படி இப்போது நம்ம நோ ஃபேபுக்கு எப்படின்னா, நம்ம பான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அப்பாட என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம டே கவுண்ட் ஒன்று போட்டுருவோம். ஸோ பான் பார்க்காம மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் நம்மளால் மினிமமாக ஒரு 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் இருக்க முடியும். கரெக்டாக திரும்ப 3 டேஸ் கழிச்சு அட்ஜஸ்ட் வரும், நம்ம பான் பார்ப்போம், மாஸ்டர்பேஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபோன் அடிக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பார்க்காம 1 டே கூட இருக்க முடியல. அந்த 1 டே கழிச்சு மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்க முடியுது, அதுக்கு மேலே இருக்க முடியல. நைட் நான் 1 மணிக்கு நான் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன், தூங்க ஆரம்பிப்போம், தூக்கம் வரும். அப்போ நான் முடிவு பண்ணுவேன், அப்போ நான் இனிமேட் நான் வந்து ஃபோனே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நைட் 1 மணிக்கு ஆஃப் பண்ணுவேன். ஸோ காலைல ஒரு 8 மணிக்கு எழுந்துக்கும் போது நான் ஒரு கணக்கு போடுவேன், 1 மணிக்கு முன்னும் 8 மணி ஆகிடுச்சு, ஸோ ஒரு 7 மணி நேரம் நான் ஃபோன் பார்க்காம இருந்துக்கிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணி போகணும்னு நினைப்பேன். ஆனால் போய் பாத்ரூம் போயிட்டு பல்ல விளக்கும் போது டக்குன்னு கையில் ஃபோன் வந்தது, ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்படியே பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஃபோன் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சம்டைம் ஒரு புக் எடுத்து படிக்கிறோன்னா ஒரு 1 hour புக்கை படிக்கிறோம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு தோணும். ஆனால் இந்த குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தால் நம்ம ஃபோன் வந்த உடனே அந்த புக்கை தூக்கி உரம் வச்சுட்டு அப்படியே மணிக்கணக்காக ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டே நான் வந்து பாடுறேன். இப்போ ஆஃபீஸ் போயிட்டேன், ஆஃபீஸில் ஃபோன் அலோடு கிடையாது. டீ பிரேக்கு 2 டீ பிரேக் இருக்குது, ஒரு லஞ்ச் பிரேக் இருக்குது, அதுலேயும் ஃபோன் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃபோன் அடிக்ஷனை விட்டு வெளியே வரவே முடியல. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன், இதை நான் இன்னொரு வீடியோ நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இல்லையா. என்ன அப்படின்னா, ஃபோன் பார்க்காம இருக்கும்போது ஒரு 1 hourக்கோ இல்லை 2 hourக்கோ நம்ம பார்க்காம இருக்கும்போது மைண்டுக்குள்ளே நிறையா வந்து தாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நிறைய வருது, ஏகப்பட்ட தாட்ஸ் வருது. ஓகேவா, ஒரு 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் ஃபோன் பார்க்க இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த தாட்ஸ் வந்து இன்னமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னென்னமோ வருது, படம், பாட்டு, வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்பா அம்மா, என்னென்னமோ வருதுங்க, என்னென்னமோ தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடுது, இதுமேல் நம்மளுக்கு தாங்க முடியாதுடா சாமி, ஃபோன் எடுத்து ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சு தாட்ஸ் அப்படியே குறைஞ்சிடுது. அந்த ஃபோன் என்ன பார்க்குறோமோ அதை நம்ம மைண்ட் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனாக இருக்குது. நம்ம கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணால் மட்டும்தான் அது மெடிடேஷன் கிடையாது. நம்ம ஃபோன் பார்க்காம தான் வேலையை மட்டும் பார்த்தா கூட வச்சுக்கோல, தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. எண்ணமே இல்லாத ஒரு நிலை. ஸோ எண்ணமே இல்லாத ஒரு நிலைக்கு போகும்போது அபரிவிதமான சக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் மெடிடேஷன்ப்பா, இது பண்ண இது கிடைக்கும்ப்பான்னு எதுவுமே ப்ரூவே கிடையாது. நானும் இத்தனை வருஷமாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்பில். மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா இது நடக்கும், அது நடக்கும், இதுதான் மெடிடேஷன் பண்ணுறது, இதுதான் மெத்தடுன்னு யாருமே எதுவுமே ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்கன்னு இருக்காங்க, அவங்க ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மெடிடேஷன்னு எதுவுமே கிடையாது நான் நினச்சிக்கிறேன். ஸோ என்னோட புரிதலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணங்கள் வந்து அதிகமாக வரணும். எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா, எண்ணங்கள் மொத்தமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அது மட்டும் தான், நம்ம என்ன செய்கிறோமோ அது 100% செய்வோம். ஸோ 100% ஒரு வேலையை செய்யும் போது நம்மளுடைய அபரிவிதமான ஆற்றல் வந்து அந்த ஒரே ஒரு வேலையில் மட்டும் போகுது. அப்போது அந்த வேலை வந்து கனக்காட்சியும் நடக்குது. ஸோ நம்ம இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷன் உலகத்திலே வாழும்போது எதுவுமே உறுப்பு நடக்கிறது இல்லை. ஸோ ஃபோன் பக்கம் இருந்தாலுமே அதே மெத்தட் தான். மெடிடேஷன் என்ன பண்ணுதோ ஃபோன் பார்க்காம இருந்தால் அதுக்கான ஈக்குவல் நடக்குது. ஸோ எண்ணங்கள் அதிகமாகுது, அந்த எண்ணங்களுக்கு பயந்து நம்ம மனசு வந்துட்டு ஃபோன் நோக்கி ஓடுது. அந்த ஓடக்கூடிய மனசை திரும்ப உட்கார வச்சு ஃபோன் பக்கம் இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த
அந்த எண்ணங்கள் அப்படியே கம்மியாகி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் அடிக்ஷன் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்கள். அண்டு மெடிடேஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மெடிடேஷனில் என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இனிமேட்டு நம்ம வேலை கிடச்சிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபோனு வாங்கிட்டோம், லேப்டாப் வாங்கிட்டோம். ஃபோன் இஎம்ஐயில் வாங்கியிருக்கோம், லேப்டாப் செகண்ட்ஸில் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்துட்டு என்னது மேரேஜோட அப்புறம் பார்த்துடலாம். இப்போ பைக் ஒன்று வாங்கணும். ஸோ மெடிடேஷன் ஃபோன் பார்க்காம இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நான் போக போக உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு கொஞ்சம் வேலைக்கு போகணும். பாய்.